பிறந்தது என்கிற வரலாற்று உண்மையை ஏற்க மறுத்த கன்னடர்கள் கிளர்ந்து எழுந்தார்கள். தமிழை இழிவுபடுத்தி பேசினார்கள். ஆனால் தமிழருக்கும் ஆதரவாக இங்கு ஒருவர் கூட குரல் எழுப்பவில்லை. கன்னடர்களுடைய கருத்தை கண்டித்து பேசவில்லை என்பதிலிருந்து நாம் அறிய வேண்டியது, கர்நாடகாவில் கன்னடர்கள் உயிர்ப்போடு இன உணர்வோடும் மான உணர்வோடும் இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் தமிழர்கள் என்று யாரும் இல்லை என்பதை அந்த நிகழ்வு மறுபடியும் நமக்கு நிரூபித்து காட்டியது. இந்த நிலத்தில் 2 பேர்தான் அந்த கருத்துக்கு எதிராக கருத்து வைத்து போரிட்டவர்கள். ஒன்று நம்முடைய அப்பா மணியரசன் அவர்கள், இன்னொன்று உங்கள் மகன் நான். அதற்கு பிறகு இவர்கள் கருத்துக்கு பேராதரவு தமிழ் மக்களிடத்திலே வருகிறது என்ற பிறகு வாயை திறந்த பெருமக்கள் பலர். தமிழர்கள் தமிழர்களாக இருந்தால், தமிழ் இருந்தால் தமிழன் தமிழனாக இருப்பான். தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி என்கிறார் நம்முடைய தாத்தா மொழி ஞாயிறு தேவினை எப்பாவானர். தமிழன் எழுச்சியுற வேண்டுமானால் தமிழ் மீட்சியுற வேண்டும். இங்கே திட்டமிட்டு ஒரு பெரும் சூழ்ச்சி, நீண்ட காலமாக, இது விபத்தல்ல, எதிர்பாராத நடந்ததல்ல, திட்டமிட்டது. தமிழ் இருக்கிற வரை தமிழன் இருப்பான், தமிழன் இருக்கிற வரை தமிழன் அல்லாதவன், தமிழன் தமிழனாக இருக்கிற வரை தமிழன் அல்லாதவன் அவன் தாய் நிலத்தில் ஆட்சி செய்ய முடியாது, ஆள முடியாது என்கிறதை உணர்ந்தவர்கள் இந்தியர்கள், திராவிடர்கள். என் உயிர் தமிழ் மொழி இறந்து விடுமோ என்ற அச்சத்தில் இறந்தவன் உலக வரலாற்றிலே தமிழன் மட்டும்தான். மொழிக்காக தன் உயிரை கொடுத்தவன். நாளை என் தாய்மொழி அழிந்து விடுமானால் அதை கேட்க நான் இருக்க மாட்டேன், இன்றே இறந்து விடுவேன் என்றார் அவார் மொழி கவிஞன் ரசூல் அம்சத்து. இறந்து விடுவேன் என்றுதான் சொன்னான், இறக்கவில்லை. ஆனால் இந்தி திணிப்பால் என்னரும் தாய்மொழி இறந்து விடுமோ என்று அஞ்சி உயிரை நீத்தவர்கள் மொழிப்போர் மறவர்கள், நம் முன்னவர்கள். அப்போது ஏற்பட்ட மொழி புரட்சியிலே அதிகாரத்திற்கு வந்தவர்கள் திராவிடர்கள். அந்த அரியணையில் ஏறி அமர்ந்த உடனே அவர்கள் முடிவெடுத்தார்கள், தமிழனுக்கு உயிர் உடலில் இல்லை, அவனுக்கு உயிர் அவன் மொழியில் இருக்கிறது. தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று பாரதி, நம்முடைய பாட்டன், நம்முடைய தாத்தன் புரட்சிப்பாளன் பாரதிதாசன் பாடிட்டார். தமிழ் எனக்கு ஒரு மொழி, எனக்கு ஒரு முகம், எனக்கு ஒரு அடையாளம், அதெல்லாம் இல்லடா, என் உயிரடா. அவன் முடிவுட்டான். தமிழுக்கு, தமிழனுக்கு தமிழ் உயிர், தமிழனின் உயிர் அவன் மொழியில் இருக்கிறது. அவன் என்ன செய்ய? அதை அழிக்கணும். எப்படி அழிப்பது? எங்கும் தமிழ், எதிலும் தமிழ். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. இது எதுவும் அவன் சொன்னதில்லை, நம்ம முன்னவர்கள் வைத்த முழக்கம்தான். வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும், இதுவும் நம் முன்னவர்கள் வைத்த முழக்கம்தான். அவ்வளவையும் தன்மையப்படுத்தினான். இப்போது கூட அண்மையில் நடந்த, மதுரையில் நடந்த பொதுக்குழுவில் மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் என்ற முழக்கத்தை, அதே கோட்பாட்டை வைக்கிறார். ஆனால் அந்த வாக்கியம் முற்று பெறவில்லை. என் உடன் பிறந்தார்களே, எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் இனி இருக்காது. இதுதான் திராவிட மாடல் ஆட்சி, திராவிடர்களின் கோட்பாடு. எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் என்றால் நாம் எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் இருக்கும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். இனி இருக்காது.
என்பதுதான் அவருடைய நிலைப்பாடு. திட்டமிட்டு அளித்தான். நம் அருகிலே இருந்தால் தமிழில் பெயர் வைப்பது பழமை என்றார். தமிழில் பேசுவது, எழுதுவது, படிப்பதெல்லாம் 10ஆம் மசிலித்தனம். தமிழில் படித்தால் வேலை கிடைக்குமா, சோறு கிடைக்குமா? சொன்னவர் யார்? தமிழ் படித்தால் பிச்சை கூட இருக்க லாய்க்கப்படாது, பிச்சை கூட இருக்க முடியாது என்று சொன்னவர் ஐயா ஈவே ராமசாமி அவர்கள். ஆனால் என் அன்பு உடன் பிறந்தார்களே, பேரன்பு மிக்க பெற்றோர்களே, தமிழ் படித்தால் பிச்சை எடுக்க கூட லாய்க்கில்லை என்று சொன்னவர் வாழ்நாள் முழுக்க தமிழிலே பேசி பிச்சை எடுத்தார் என்பதுதான் வரலாற்றின் மிகப்பெரிய உண்மை. தமிழ் சனியன் விட்டு ஒழியுங்கள் என்றார்கள். அதனால் பிரபாகரன் மகன் அந்த சனியனை ஒழிப்பதை இலக்கு என்று முடிவெடுத்தார். இவர்கள்தான் தொடங்கினார்கள். என் உயிருக்குயிரானவர்களே, தமிழ் காட்டுமிராண்டி மொழி என்றார்கள், தமிழ் முட்டாள்களின் பாஷை என்றார்கள், சொன்னவனை தமிழர் தலைவர் என்றார்கள். இப்படி ஒரு இன உணர்வும் மான உணர்வும் கெட்ட ஒரு இனம் உலக வரலாற்றில் உண்டா என்பதை நீ உனக்கு நீயே கேட்டுப்பார். எவன் ஏற்பான்? ஒரு கன்னடன் சொல்றான், அவனை சொல்றான், என்ன சொல்றான்? ஒரு கன்னடன் என்ன சொல்றான்? எங்க கன்னடம் தான் உங்களுக்கு தந்தையா இருக்கான் அப்படின்னா தமிழை எங்க தந்தை தான் ஏற்றிருக்குதுங்கிற. உலகத்தில் ஏதாவது ஒரு இனம் சொல்லு, உன் மொழி சனியன், அதை விட்டு ஒளி, அது காட்டுமிராண்டி மொழி, அது முட்டாள்களின் பாஷை அப்படின்னா நான் காட்டுமிராண்டி. சிங்ககம், சாவகம், புட்ககம் மாறிய தீவு பலவனும் சென்றேறி அங்கு தங்கள் புலிக்கொடியும் மீன்கொடியும் நின்று சால்புற கண்ணவராய் நாடுகிறான் பாரதி, நம்முடைய பாட்டன். யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போலி இனிதானது எங்கும் காணம்ங்கிறான். இவங்க மாதிரி தற்குறிப்பாய் அல்ல, பல மொழிகளை கற்ற பேரறிஞன் பாரதி. அவன் சொல்றான், நம்ம தான் வந்து தமிழர்கள். நான் பேசுறையா தமிழன், தமிழ் மகன் நான் பேசுறேன். எங்க அப்பன் பேசுறான் மணியரசன் தமிழ். தமிழ் மகன் நான் பேசுறேன். எங்க அப்பன் பேசுறான் மணியரசன் தமிழன். இனம் என்பது அடிப்படை, புரியுதா? நீ வலதுசாரியாயிரு, இடதுசாரியாயிரு, நடுசாரியாயிரு. ஆனால் நம்முடைய ஐயா மணியரசனார் அவர்கள் குறிப்பிட்டது போல தமிழிலிருந்து கன்னடம் பிறந்தது என்கிற வரலாற்று உண்மையை ஏற்க மறுத்த கன்னடர்கள் கிளர்ந்து எழுந்தார்கள். தமிழை இழிவுபடுத்தி பேசினார்கள். ஆனால் தமிழருக்கும் ஆதரவாக இங்கு ஒருவர் கூட குரல் எழுப்பவில்லை, கன்னடர்களுடைய கருத்தை கண்டித்து பேசவில்லை என்பதிலிருந்து நாம் அறிய வேண்டியது, கர்நாடகாவில் கன்னடர்கள் உயிர்ப்போடு, இன உணர்வோடும் மான உணர்வோடும் இல்லை என்பதை, எங்கள் தமிழ் இருந்தது என்பதை எவனும் மறுக்க முடியாது. அவன் திருவிளையாடல் படத்தை நிமிப்பாரு பானபத்திரர், அவன் பாடும்போது பாரு, தமிழுக்கு பழி நேர்ந்தால் உனக்கின்றி எனக்கில்லைன்ட்டான். சிவன்கிட்ட போய் உன் தமிழுக்கு பிழை நேர்ந்தால் அது உனக்குத்தான், எனக்கு இல்லைன்ட்டான். ஏன்னா சிவனும் தமிழும் வேறல்ல. என் முருகன் இறை, என் முருகனும் தமிழும் வேறல்ல. தமிழ் கடவுள் முருகன், தமிழே முருகன் தான். அதை புரிஞ்சுக்கணும். நீ
அவை வர்றா, அந்த கதையிலே படத்திலே வரும் உனக்கு. அதானே நமக்கு சொல்லுது வரலாறு. மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு வர்றா, நம்ம ஆள் உட்கார்ந்து மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான். அது வர்றபோது அவ களைத்து போய் உட்கார்றா. என்ன பாட்டி களைப்பா இருக்கா, நான் வேணா உனக்கு பழம் ஒலிக்கு போடவா, நாவர் பழம் ஒலிக்கு போடவா அப்படின்றான். சரி போடு அப்படின்னப்பா போய் ஏறி உழுக்கிறான். பாட்டி உனக்கு சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு கேட்கிறான். பழத்துல கூடவாப்பா சுட்டது சுடாதது இருக்கு பாருன்னு போய் உலுக்கி விடுறான். சத்து சத்துன்னு கனிஞ்ச பழம் தரையில் விழுந்தோன்னா மண்ணுல ஒட்டிக்கிறது. பாட்டி பசியோடு இருந்தோன்னா அவை பெருமாட்டி எடுத்து ஃபூன் ஊதுறா. என்ன பாட்டி பழம் சூடா இருக்கான்னு கேட்டான். தப்புன்னு செவிலில் ஒருத்தன் அரைஞ்ச மாதிரி திரும்பி யாரப்பா நீ அப்பா அப்படின்னு என்னைய தெரியல நல்லா பாருன்றா முருகன். அப்பா ஞான பண்ணிதா அவ பாடுறா. என்னடா என்னது விளையாட்டு, உன் தமிழோடு சற்று விளையாடவே உன் தமிழள்ளி பருகவே நான் வந்தேன் அவையேங்கிறான். என் அவையின் தமிழள்ளி பருக வந்த முருகப்பெருமானுக்கு நக்கீரனின் தமிழோடு சற்று விளையாடவே வந்த என்னுடைய மூதாதை எங்கள் இறை சிவனுக்கு தமிழில் மந்திரம் சொன்னா புரியாது. எப்படி இருக்கு? அவன் சொன்னான், நாம் நம்பினோம். கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழியுமோன்னு செயலை எழுதி கீழே இறையனார் இன்று வரை இருக்கு தமிழ்ல. அந்த இறையனார் தான் சிவன் என்பதை நாம் மறந்தோம். இப்ப இந்த வேலை என்ன? பழந்தமிழர் நாட்டில் பைந்தமிழ் மொழியில் படிப்பதுதானே முறை. இளந்தனம் உரிமை எய்திட தடுக்கும் இளைஞரின் செறிவடாரைங்கிறார் தாத்தா பெரும்பாவலர் பெருஞ்சித்திரனார் அவர்கள். அந்த வேலையை தான் இப்ப நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப நம்ம செய்யற வேலை என்ன? இதெல்லாம் நடந்துருமா? சீமானா உங்க ஐயா எல்லாம் சேர்ந்து விட்டா அதெல்லாம் நடந்துருமா? தம்பி இப்ப கேட்கிற இடத்துல இருக்கான். ஒரு நாள் இதை தீர்க்கிற இடத்துக்கு வருவோம். நீ ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளவு நுட்பமாக உன் முதல்ல பாரு. நம்முடைய பாட்டன் பாரதி வானம் அளந்த அனைத்தும் அளந்த வன்மொழி வாழியவங்கிறான். வானம் அளந்த அனைத்தும் அளந்த மொழி, வானம் அளந்த அனைத்தையும் அளந்த மொழிடா தமிழ்ங்கிறான். வானம் அறிந்த அனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவென்றான். வானம் அளவு அளந்தது, வானம் அளவு அறிந்தது, அனைத்தும் அறிந்தது என்கிறான். அவ்வளவு பெரிது வானத்தை, வானம் அளவு பெரிது தமிழ்ங்கிறான். அவனே சொல்றான், தேமதுர தமிழோசை திசையெல்லாம் பரவு வகை செய்தல் வேண்டும். திசையெல்லாம் இல்ல, எங்க இருக்கு? வேற திசைக்கு போகட்டும், ஓன் திசையிலே இல்லை. தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் கேட்க வேண்டும்ங்கிறான். கேட்குதா தமிழ் முழக்கம்? எங்க இருக்கு தமிழ் முழக்கம்? உன்னை எவ்வளவு நுட்பமாக நம்மை வெளியேற்றி வீழ்த்தினார்கள் என்பதை எண்ணரும் தம்பி தங்கைகளின் உடன் பிறந்தார்கள் அறிய வேண்டும். முதலில் நம்மை மொழியிலிருந்து வெளியேற்றினார். எப்படி எங்க ஐயா மணியரசன் ஐயா விளக்குனாங்க பாருங்க. ஐயா வெங்கட்ராமன் ஐயாவும் சொன்னாங்க, ஒருத்தன் கோயிலுக்குள்ள வராதே தீட்டுங்க. கோயிலை கட்டினவன் யாரு? நான். உள்ள கற்ப கிரகத்தை கட்டினவன் யாரு? நான் தான். உள்ள சிலையா இருக்கிற இறையோடு வடி சிலையை செதுக்கினது யாரு? அதுவும் நான் தான். சாரம் கட்டி தூக்கிட்டு போய் இறக்கி வச்சது யாரு? அதுவும் நான் தான். அப்ப நான் தொடும்போது செதுக்கும் போது உள்ள கொண்டு வைக்கும் போதெல்லாம் வராத தீட்டு. ஒரு கொஞ்சம் செம்ப வச்சுட்டு ஒரே சுக்கலாமிரதம் கிளாமிரதம் மந்திரம் தெளிச்ச உடனே நான் என்ன ஆயிட்டேன்? நான் தீட்டாயிட்டேன். நான் தொட்டு செதுக்கிய சிலை எப்படா எனக்கு தீட்டாச்சு? அவன் வெளியில நில்லுனா நான் நின்னேன். அங்கதான்டா எல்லாம் முடிஞ்சது. வராத தீட்டு என்றது. என் தாய்மொழி வெளியேறியது, அவர்கள் மொழி உள்ளே போனது. அருமை உடன் பிறந்தார்களே, கோயில் நமக்கு வழிபாட்டு தலம் மட்டுமல்ல, வரலாற்று பேராவணம் என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த கோயில்களின் மதில் சுவர்களிலே தான் நம்முடைய வரலாற்று பேராவணம், கல்வெட்டுகள், குறிப்புகள் எல்லாமே இருக்கிறது. இன்றைக்கும் குடவாயல் பாலசுப்பிரமணியம் ஐயா அவர்கள் எழுதிய நூலை படிக்கும் போது 18ஆம் நூற்றாண்டிலே அந்த கோயிலிலே அந்த கல்வெட்டிலே என்று எழுதுகிறார் என்றால் அதுதான் நமக்கு வரலாற்று பேராவணம். ஒரே நேரத்தில் வழிபாட்டிலிருந்தும் மொழியிலிருந்தும் வரலாற்றில் இருந்தும் திட்டமிட்டு வெளியேற்றியவர்கள் இந்த இந்திய திராவிடர்கள். நல்லா கவனிச்சு வச்சுக்கணும். அவன் உள்ள வராத தீட்டுனா இவன் போகாத முட்டாள் தான். நல்லா கவனிச்சிட்டியா?
நீ வெளியில நின்ன கதை முடிஞ்சு. கடவுள் மறுப்பே பேசிக்கிட்டு இருந்த சீமான் ஏண்டா அதை கையில் எடுத்தான்? ஏன் எடுத்தான்? வீழ்ந்து கிடக்கிற தமிழ் தேசிய மக்களின் உரிமைக்கு விடுதலைக்கு போராடுகிறவன், எங்கள் உயிர் தலைவன். அவன் எங்களுக்கு கற்பித்தது 3 சுவத்தை வைத்து ஒரு வீட்டை கட்ட முடியாது, 4 சுவரையும் வைத்துத்தான் வீட்டை கட்ட முடியும். அவன் மொழி, அவன் வழிபாடு, அவனுடைய மெய்யியல் கோட்பாடு எல்லாவற்றையும் சேர்த்து மீட்பதுதான் ஒரு தேசியத்தின் முழுமையான விடுதலையாக அமையும். 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு தொல்குடி சமூகம், முதலாக தோன்றிய ஒரு இன பெருங்கூட்டத்திற்கென்ற ஒரு வழிபாடு, மெய்யியல் கோட்பாடு இருந்திருக்குமா இல்லையா? எனக்கென்ற இறை யார்? எனக்கென்ற வழிபாட்டு முறை என்ன? நாங்கள் இயற்கை வழிபாட்டு மரபினர். மூத்தோர் எங்கள் தெய்வர்கள் முருகனும் மாயோனும். இதெல்லாம் யார்? எங்களுடைய சிவன்லாம் யார்? எங்கள் இன முன்னோர். காளி, பேச்சியம்மன், சுடலையாண்டி, கருப்பணன், இவெல்லாம் யார்? எங்களுடைய குல முன்னோர். மாயோன் மேய காடுரை உலகு, சேயோன் மேய மைவரை உலகு, வேந்தன் மேய தீம்புணல் உலகு, வர்ணன் மேய பெருமணல் உலகு என்று எங்களுடைய தொல்காப்பியம் எங்களுக்கு கற்பிக்கிறது. எங்க ஐயா சொன்ன மாதிரி சிவன் என் இறை, என் மூதாதன். நான் மறுபடியும் கேட்கிறேன், 63 நாயன்மார்களில் ஒருவன் ஆயல் மொழியாளன் எவனா சொன்னார்? தமிழனை தவிர ஒருவன் சொல். என்னுடைய மாயவன் தான் கண்ணன், என்னுடைய கண்ணன் தான் திருமால், என்னுடைய திருமால் தான் பெருமாள். 2வது நிலத்தின் முல்லை நிலத்தின் தலைவன், ஆயர்குல தலைவன், முல்லை நில இறைவன் என்னுடைய மாயோன், என்னுடைய கண்ணன். நாங்கள் எங்களுடைய இறை கருப்பு, மால் என்றால் கருப்பு. வணங்குகிற தெய்வத்தை, என் இறையை பெருமையாக மரியாதையாக அழைக்க வேண்டும் என்பதற்காக திருமால் பெருமாள் என்று அழைத்தேன். நீ கும்பிடுகிற வெங்கடாசலபதியின் பெயர் மாத்தினா, ஏய் நீ என்ன 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 வேடம் போட்டாலும் அப்பன் ஏன் அப்பன் தானடா, ஏன் அப்பன் தானே. நீ அவனுக்கு கோட் சூட்டை போட்டு விடு அல்லது என்னத்தை வேணாலும் போட்டு விடு, ஆனா அப்பன் ஏன் அப்பன்? உன்னுடைய பெருமாள் திருமால். 12 ஆழ்வார்களில் ஒருவன் தமிழன் தவிர வேற ஒருத்தன் சொல்றான். நீ திருவள்ளிபுத்தூர்ல இருக்கிற ஆண்டாள் கோயில்ல ஆண்டாள் பாடிய பாசுரம் எந்த மொழியிலே? ஆண்டாள் கோயிலிலே அவள் பாடிய பாசுரம் பாடப்படுகிறதா? இது கேள்வி. தமிழில் 1000 பாடிய ஆண்டாளுக்கு எதற்குடா சமஸ்கிருத மந்திரம்? எதற்கு? இதை விட ஆண்டாளை பெருமாளை இழிவுபடுத்துற செயல் ஒன்று உண்டா? ஒன்று உண்டா? எப்படி? ஒரு அடிப்படை உரிமை, ஒரு தேசினத்தின் மகன் மகளுடைய அடிப்படை உரிமை அவனுடைய மொழி. அதை இழக்க முடியாது. மொழியை இழந்தால் என் இனத்தை இழப்பேன், இனத்தை இழந்தால் நிலத்தை இழப்பேன், நிலத்தை இழந்தால் என் பலத்தை இழப்பேன், பலத்தை இழந்தால் நான் அழிவேன். இந்த உலகெங்கிலும் இருக்கிற வரலாற்று உண்மையை உணர்ந்து தெளிந்த பிள்ளைகள் நிமிர்கிறோம் நாங்கள் தமிழர்கள் என்று. இதுல என்ன உனக்கு பிரச்சனை? நீ எவ்வளவு தூரம் நிராகரிக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு வீழ்த்தப்பட்டிருக்கா என்பதை புரிந்துகள். உன்னுடைய கோயிலில் உன் தாய்மொழியில் வழிபட முடியாது என்பது எவ்வளவு கீழான அடிமை நிலை. இங்கே தெய்வத்தமிழ் பேரவை, வீரத்தமிழ் முன்னணி எல்லாம் வழக்கு போட்டு நம்முடைய பாட்டனார் அருண்மொழி சோழன் அவன் கட்டிய கோயில் பெருவுடையார் கோயில். அந்த கோயிலிலே தமிழில் குடமுழுக்கு, அது கும்பாபிஷேகம் தான் சொல்லுவான். குடமுழுக்குன்றோ நன்னீராட்டோன்றோ நல்ல தமிழில் சொல்ல மாட்டான். எழுதி வைத்துக்கொள் முருகா, எழுதி வைத்துக்கொள். இன்றைக்கு குடமுழுக்கு தண்ணீராட்டு தமிழிலே வேண்டுமென்று போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒரு நாள் சமஸ்கிருதத்திலும் ஓத விடுங்கள் என்று நீங்கள் போராடுகிற நிலைமையை நாங்கள் உருவாக்கவில்லை என்றால் பார்த்துக்கிட்டே இருக்கு. எதற்காக நீங்க கோயில்ல சமஸ்கிருதத்தை சொல்லு? எனக்கு புரியக்கூடாது, அதை தவிர வேற நோக்கம் இருக்கா? என் இறைக்கும் புரியக்கூடாது, அதை தவிர வேற நோக்கம் ஏதாவது இருக்கா? மொழி வழியேதான் தேசிய இனங்கள், நிலங்கள். இந்தியா பல்வேறு
மொழிவழி தேசிய இனங்களின் கூட்டமைப்பு, பல்வேறு தேசங்களின் ஒன்றியம். இந்த நாடு இருந்ததில்லை, வெள்ளைக்காரர்களால் அடிமைப்படுத்தி ஆண்ட அந்நியனால் உருவாக்கப்பட்டது. இந்திய நாட்டின் தேசிய ஒருமைப்பாடு என்பதே வெள்ளைக்காரன் கத்தி முனையில், துப்பாக்கி முனையில் உருவாக்கப்பட்டது ஒன்று என்றுதான் மார்க்ஸ் சொல்கிறார். இந்தியாவின் வரலாறு என்பது என்ன? வரலாறு என்பது என்ன? அந்நியர்கள் அந்த நாட்டின் அந்நியர்களினுடைய இந்தியர் அல்லாத ஒரு அரசு எழுந்ததும் வீழ்ந்ததும் தான் இந்த நாட்டின் வரலாறு. முகலாயர்கள் எத்தனை முறை வந்தார்கள், பானிபட்டு போர் எவ்வளவு நடந்தது, இந்த மாதிரி கதைகள் தான் இங்கே வரலாறு. இவனுக்கென்று நமக்கென்று என்ன வரலாறு? ஒன்றும் இல்லை. அது இருந்ததில்லை, உருவாக்கப்பட்டது. அப்ப பல்வேறு மொழிவழி தேசிய இனங்களாக பிரித்து நிலங்களாக பிரிக்கிறது. மொழி வழியே தான் மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது. தெலுங்கர்கள் கூடி வாழுகிற நிலப்பரப்பு ஆந்திரா, மலையாளிகள் கூடி வாழக்கூடிய நிலப்பரப்பு கேரளா, தமிழர்கள் கூடி வாழக்கூடிய நிலப்பரப்பு தமிழ்நாடு, இப்படி பல்வேறு மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது. அதை போல சமஸ்கிருத மொழி பேசக்கூடிய மக்களுக்கு பிரிக்கப்பட்ட மாநிலம் எது? அதான் சொல்ற ரெக்கார்டு பண்ணிட்டு இருக்குன்னா திருப்பி திருப்பி கத்துனா என்ன அர்த்தம்? முன்னாடி போன் பண்ணி சொன்ன உனக்கு என்னதான் நினைச்சிட்டு இருக்கிற நீ? என்ன இப்ப உனக்கு என்ன பிரச்சனை? நீ என்ன பண்ண எனக்கு தெரியுமா? அவனுக்கு மாதிரி போன் பண்ணும்போது என்ன சொன்னீங்க? போன் பண்ணி கட் பண்ண, நான் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது, நான் அப்புறமேட்டு கூப்பிட்டு சொன்னா இல்லையா உன்ன? ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு, திருப்பி திருப்பி பேசினா இதில் நீ பேசுறது ரெக்கார்ட் ஆகாது. நீ கட் பண்ணி தான் சொன்னேன்ட்ட. எதை கட் பண்ண? லைவ் எப்படி ரெக்கார்ட் பண்ணுவ நீ? ஒண்ணும். அப்ப எதில் அது உயர்ந்தது? எதிலே உயர்ந்தது? இந்த நாட்டிலே எங்க ஐயா சொன்னதான் திருப்பி சொல்றதுக்கு 26 தேர்தலிலே திராவிடனுக்கு தலைமுழுக்கு செய்யல, நம்ம வாழ்ந்து பயனில்லை. வெறிகொண்டு ஒவ்வொரு மான தமிழ் பிள்ளை, நல்ல தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கு பிறந்த மக்கள், மான தமிழச்சி மாறிலே பால் குடித்து வளர்ந்த பிள்ளைகள் இனமானமும் தன்மானமும் கொண்டு கிளர்ந்து எழவில்லை என்றால், விழிப்புட்டு எழவில்லை என்றால், வீழ்ந்த பேரினத்தை எழுப்புவது என்பது கடினம். இவர்களை போல ஒரு ஏமாற்றுக்காரர்கள், பொய் புரட்டை கட்டமைத்தவர்கள் உண்டா? உண்டா? ஐயா கருணாநிதி அவர்கள் பிறந்த தினத்தை செம்மொழி நாள் என்று கொண்டாடுகிறார். செம்மொழிக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம்? அவர்தான் செம்மொழியாக ஆக்கினார். அவர்தான் என் மொழி செம்மொழியாக இருந்ததா, நீங்கள் செம்மொழி என்று சொன்னதால் செம்மொழியா ஆனதா? இதான் கேள்வி. எப்படி இது? என் மொழி செம்மொழி. சில மொழிகள் பிறந்து சிறக்கும், பிறந்த மொழி உலகிலே எங்கள் மொழி தமிழ். உலகில் எல்லா மொழியும் மானுடனால் பேசப்பட்டது, என் உயிர் தமிழ் மொழி இறைவனால் பேசப்பட்டது. மணி நெற்றி உமிழ் செங்கன் தனல் குறை சுடர் கடவுள் தந்த தமிழ்ங்கிறான். இறையனார் சிவனே தந்த தமிழா அப்படிங்கிறான். நீ என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கிற. நீ கேரளாவில் வாழ்கிற ஆற்றூர் ரவிவர்மன் மிகப்பெரிய கவிஞன். அவன் சொல்றான், உலகிலேயே ஆகப்பெரும் இலக்கியங்களை தங்கள் தாய்மொழியிலே படிக்கிற வாய்ப்பை பெற்றவர்கள் ஒன்னு கிரேக்கர்கள், இன்னொன்று சீனர்கள். அதை போல இந்தியாவிலே தமிழர்கள் மட்டும்தான் ஆகப்பெரிய இலக்கியங்களை தங்கள் தாய்மொழியிலே படிக்கிற வாய்ப்பை பெற்றவர்கள். அந்த தமிழ் மொழி என் தாய்மொழியின் தாய் என்பதிலே எனக்கு பெருமை என்று ஆற்றூர் ரவிவர்மா என்கிற ஆகச் சிறந்த கவிஞன் பதிவு செய்தார். என் மொழியை பேசுறதுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு, படிக்கிறதுக்கு இருக்குது. உன்னை வழிபாட்டில இருந்து வெளியேற்றினா, வழக்காடு மன்றத்தில் உன் தாய்மொழி இல்லை வெளியேற்றினா, கோயில் கருவறையில் இல்லை, தாயின் கருவறை இல்லை, ஆயிரக்கணக்கான பள்ளி கல்லூரிகளில் இல்லை, தாய்மொழி இல்லை. தாய்மொழியை இழந்து மறந்துவிட்ட இனம் உலக வரலாற்றில் வாழ்ந்ததாக ஒரு சிறு செய்தி கூட கிடையாது. இப்போது நீ யார்? நீ தமிழன் இல்லை, நீ தமிங்கிலன், நீ தங்கிலீஷ்காரன்,
பெரியார் என்கிறவர் இந்த ராமசாமி ஐயா அவர்கள் சாதித்தது, இந்த திராவிடர்கள் சாதித்தது ஒன்றே ஒன்றுதான். என் உடன் பிறந்தானே அவர்கள் சாதி ஒழிப்பு அம்பக், அவர்கள் சமூக நீதி வெட்டி பொய், அவர்களுடைய பெண்ணிய உரிமை ஏமாற்று. எப்ப முடியும்? முடிவுதான் முடியும். எல்லாமே ஏமாற்று. அவர்கள் சாதித்தது ஒன்றே ஒன்றில்தான். தமிழ் சனியனை விட்டு ஒழித்தார். தமிழோடு ஆங்கிலம் கலந்து கலந்து பேசி அழிந்தார். தமிழையே ஆங்கிலத்தில் எழுது. வாடா மச்சான் என்றா VADA, வாடா மச்சான் MACHA மச்சான் அப்படி எழுதுன்றான். அப்படிதான் எழுதிட்டு இருக்கான். விளம்பர பலகையில பார், இப்போ இல்லாட்டி எப்போ அப்படின்னு எழுதியிருப்பான். IPPO போடுவானே ஒழிய, அப்ப எழுத்து ஆங்கிலம், உச்சரிப்பு தமிழ். இதுதான் தமிங்கிலம். விளங்கிருச்சா? மெடிக்கல் ஸ்டோர், மருந்தகம் என்று இருக்காது, மெடிக்கல் ஸ்டோர். மெடிக்கல் ஸ்டோர், எழுத்து தமிழ், உச்சரிப்பு ஆங்கிலம். இதுதான் தமிங்கிலம், தங்கிலீஷ். இந்த நிலையை நம்முடைய மூதாதை, நம்முடைய இறை முருக பெருமானின் மீது ஆணையிட்டு ஒவ்வொரு தமிழ் மகனும் ஏற்கணும். இந்த நிலையை மாற்றாத வரை எங்களுக்கு உறக்கமில்லை என்ற உறுதியை நாம் ஏற்கணும். ஒழிக்கணும். உலகிற்கு அறிவை கடன் கொடுத்த பேரினத்தின் மக்கள். அறிவியல், தொழில்நுட்பம், வேளாண்மை, நாகரிகம், கலை, இலக்கியம், பண்பாடு எல்லா கூட்டத்தை நடத்த அனுமதி பெற முடிந்ததா? RSS பேரணிக்கு தடையின்றி அனுமதி. 22 ஜூன் 22 முருகன் மாநாட்டிற்கு இந்து முன்னணிக்கு தடையின்றி அனுமதி. ஏன்? அவர்களுக்கு அரசியல். நமக்கு இது அவசியம். நமக்கு அடிப்படை உரிமை. இறைவனில் என்னடா அரசியல் இருக்கு? அவனுக்கு தெரியுது. ராமரை வச்சு கொஞ்ச நாள் அங்க வட இந்தியால வண்டி ஓட்டிட்டு இருந்தான். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். தம்பி, இந்த எல்முருகன் தான் கேட்குறாங்க, என்னங்க இப்படி அநியாயமா இவ்வளவு நடந்துருச்சுங்க அப்படின்னு. ஜெய் ஸ்ரீராம், என்னங்க இப்படி விலைவாசியெல்லாம் இவ்வளவு வேறு? ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். பேட்டியில இருக்கு. அவர் கேட்க ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம்னே போயிட்டாப்ல. நான் கூட சொன்னேன், நீ எல்லாம் தேர்வுக்கு எழுத சரியா படிக்கலன்னா ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம்னு எல்லா பக்கத்திலும் எழுதிட்டு வா, நீ தேர்ச்சி பெற்றுவாய். அவர்கள் எல்லா நோய்க்கும் ஒரு மருந்து வைத்திருந்தார்கள், ஜெய் ஸ்ரீராம். ராமர் கோயில் கட்டுவது ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனை இருக்கிற வரை அவர்களுக்கு அரசியல் வலிமையாக இருந்தது. கட்டி முடித்தார்கள், முற்று பெற்றது. தேர்தல் நடந்தது 24 அயோத்தி ராமருடைய கோயில் இருக்கிற இடத்திலே அவர்கள் ஒரு வேட்பாளரை நிறுத்தினார்கள். அகிலேஷ் யாதவ் ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு மகனை பொது தொகுதியில் நிறுத்தினார். அவர்கள் நிறுத்தின வேட்பாளரை தோற்கடித்து தாழ்த்தப்பட்ட மகன் வென்றான். ராமர் கோயில் கட்டிய நோக்கம் முற்று பெற்றது. அதோட ஜெய் ஸ்ரீராம் நின்று விட்டது. ஒரிசாவுக்கு வந்தார்கள். நம்முடைய உறவினன் பாண்டியன், மதுரை பாண்டியன் பெரிய செல்வாக்கு பெற்று மக்களால் நேசிக்கப்படுகிற ஒருவனாக இருந்தான். அவன் அந்த நாட்டின் முதல்வர் ஆகவில்லை, ஆவானோ ஆகிவிடுவானோ என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. இதே ஐயா நரேந்திர மோடி அவர்கள், இதே ஐயா அமித்ஷா அவர்கள் ஒரிசாவில் பேசும்போது ஒரு தமிழன் ஒரிசாவை ஆள்வதா என்று கேட்டார்கள். பூரி ஜெகநாதர் கோயிலினுடைய உண்டியல் சாவி தமிழ்நாட்டில் இருக்கிறது என்று பரப்பிவிட்டார்கள். நான் கூட சொன்னேன், என்னிடத்தில் தான் இருக்கிறது என்று. ராமர் கோயில் உண்டியல் சாவி கூட என்னிடத்தில் தான் இருக்குது, வாங்கல் என்று கூட சொன்னேன். கிளப்பி விட்டார்கள், தோற்கடித்தார்கள். நவீன் பட்நாயக் அவர்களை தோற்கடித்தார். பாண்டியன் அந்த பொறுப்பில் இருந்த விலகி போனார். ஆனால் இங்கு வந்து தமிழ் தமிழ் கடவுள் இதெல்லாம் பேசுகிறார்கள். கேரளாவில் ஐயப்பனை தொட்டார்கள். பெண்கள் உள்ளே வரக்கூடாது என்றார்கள். ஒரே மகன். ஓட்டுக்காக நிற்பவன் அஞ்சுவான், நாட்டுக்காக நிற்பவன் எதற்கும் பயப்பட மாட்டான். ஐயப்பனை கும்பிட பெண்கள் வழிபட வரக்கூடாது. சிவனை கும்பிடலாம், முருகனை கும்பிடலாம், எல்லாரையும் கும்பிடலாம். ஐயப்பன்ட்ட வரக்கூடாது, பெண்கள் வரக்கூடாது. எப்படி இருக்கு? கோயிலில் ஒரு கருவறை இருக்கிறது, அது நாம் உருவாக்கியது.
என் தாயிடத்தில் ஒரு கருவறை இருக்கிறது, அது நம்மையே உருவாக்கியது. எது சிறந்தது என்று கேட்டினேன், கேள்வியை எழுப்பினேன். கோயில் இருக்கிற கருவறை வெறும் கற்கள், சிமெண்ட், செங்கல், சாந்து. என் தாயின் கருவறை ரத்தம், சதை, எலும்பு, நரம்பு. எதுன்னு கேட்டேன். ரத்தமும் சதையுமாலானது என் தாயின் கருவறை. அதை விட புனிதமானதா? நொறுங்கி போனது. ஐயப்பனை கையில் எடுத்தார்கள், தோற்றே போனார்கள். ஒரிசாவில் பூரி ஜெகநாதரை எடுத்தார்கள். தமிழ்நாட்டில் முதலில் சிவனைத்தான் தொட்டார்கள். அது மார்க்கெட்லாம் போச்சு, எடுவல்ல. அப்ப யாரு பரபரப்பா இருக்காங்க? சிவனுக்கு 63 நாயன்மார்கள், தேவாரம், திருவாசகம், எல்லா 12 திருமறைகள் எல்லாம் இருந்தது. ஆனால் எங்கள் இறை தமிழ் முன்னவன் முருகனுக்கு ஒன்றுமில்லை. நக்கீரன் பாடிய திருமுருகாற்று படைக்கு பிறகு எதுவும் இல்லை. சந்தை மதிப்பு இழந்த ஒரு நடிகன் போல தமிழர்களால் கைவிடப்பட்டு நிராகரிக்கப்பட்ட தமிழ் இறை நின்றான் முருகன். அந்நேரத்திலே நம்மிட முன்னோர் அருணகிரிநாதர் என்கிற பெரும்பாவளன் வந்தான். திருப்புகழ் பாடினான் முருகன் மேலே. பக்தி திரு முத்து திருநகை என்று பாடினான். எழுந்தான் மறுபடி முருகன் தமிழின மக்களின் உள்ளத்தில், இல்லத்திலே. ஐயப்பனுக்கு கூடிய கூட்டம், வெங்கடாசலபதிக்கு கூடிய கூட்டம் எங்கள் பாட்டன், எங்கள் முப்பாட்டன் முருக பெருமகனாருக்கு இல்லையா? வந்தான் ஒரு மகன், எளிய மகன் சீமான். வேல் வேல் வெற்றிவேல் என்று திருமுருக பெருவிழா. முருகன் என் மூதாதை, என் இன முன்னோன், எங்கள் முப்பாட்டன் என்ற முழக்கத்தை முன்வைத்து பண்பாட்டு புரட்சி இல்லாது அரசியல் புரட்சி வெல்லாது என்று எடுத்தேன். அன்னைக்கு கதையினார்கள் திராவிடர்கள். ஐயோ நாடு நாசமாகி போனது என்றார்கள். வேல் வேல் வீரவேல் வெற்றிவேல் என்று பாய்ந்தார்கள். நானும் என் தம்பிதங்கள், நாம் தமிழர் பிள்ளைகளும் பதறி நான் திராவிடன். மறுபடி அப்பனும் மகனும் தூக்கினார்கள் வேல் வேல் வெற்றிவேல் என்று. மறுபடி அவர்களே முருகன் மாநாடு போட்டார்கள். இப்போது திராவிடர்களுக்கும் அவர்களுக்கும் போட்டி, யார் முருகனுக்கு சொந்தம் என்று. யார் முருகனுக்கு சொந்தம்? நீ எத்தனை ஆரோகரா போடு, எவ்வளவு காவடிய தூக்கு, எவ்வளவு அழகு குத்தி ஆடு, எத்தனை தீக்குடியும் மிதி, நீ குன்னக்குடிக்கு அன்னக்காவடி எடுத்தாலும், தலையிலான் என்று தண்ணீரை குடித்தாலும், பெருமக்களே முருகா வீரவேல் வெற்றிவேல் என்று நீ முழக்கமிட்டால் முதலில் எங்கள் மூதாதை முருகன் முகம் வரும். பிறகு அவன் பேரன் இந்த சீமானின் முகம்தான் என் மக்களுக்கு நினைவில் வரும். அதைத்தான் எங்க அப்பா மணியரசன் அவர் கேட்கிற, நீ அங்கே முருகன் மாநாடு போடுவாய், முருகனுக்கு முன்பு அவன் தாய்மொழி தமிழே வழிபடுவாயா? அந்த கேள்வி எழுப்புமா? பிறகு தமிழ் இல்லாத முருகன் ஏதடா? தமிழ் இல்லாத இடத்தில் முருகன் எங்கடா இருப்பான்? எவ்வளவு இருப்பான்? எப்படி இருப்பான்? சும்மா அவனுக்கு வாக்கு அந்த இடத்துல இதை போட்டு பார்ப்போமா? இது எல்லா இடத்தையும் கை வச்சான், முருகனை கை வைப்பான். நீ கஷ்டப்பட்டு மாநாடு போட்டு என்னை வளர்க்கிறாய், என்னை வளர்க்கிறாய். ஒரு நாட்டின் மதிப்புமிக்க ஒரு அமைச்சர் பெருமகன், உள்துறை அமைச்சராக இருக்கிற ஒரு பெருந்தகை ஐயா அமித்ஷா அவர்கள் மதுரையில் வந்து தன் கட்சி தோழர்களிடத்தில் பேசுகிறார். இந்துக்களின் ஒற்றுமை, இந்திய நாட்டு மக்களின் ஒற்றுமையை பேசல, இந்துக்களின் ஒற்றுமையை ஒரு நாட்டின் மூத்த பெரும் தலைவர், மிக உயர்ந்த பதவியில் இருக்கிற பேசுகிறார். நாட்டையும் நாட்டு மக்களையும் துண்டாடுகிற முயற்சியில் ஈடுபடுபவர்கள் யார் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்திக்கணும். இவர்கள் யார் தெரியுமா? இந்துக்கள் ஒற்றுமை, பாரத மாதாக்கு ஜெய், இந்த ஜெய் ஸ்ரீராம் இதெல்லாம் பேசுகிற பெருமக்கள் யார் தெரியுமா? என் உடன் பிறந்தவனே யார்? இந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கிற போது இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடியவன் எல்லாம் பாகிஸ்தான், பங்களாதேஷிலே இருக்கிறான். இந்த நாட்டு விடுதலைக்கு போராடாதவன் பாரதிய ஜனதாவிலும் பாராளுமன்றத்திலும் இருக்கிறான். போய் வரலாற்றை பேசிப்பார். நீங்கள் இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடிய ஒரு போராட்டம் சொல்லுங்கள் என்று ஒரு போராட்டத்தை பட்டியலிட சொல். சாவர்கர் பலமுறை மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்த ஒரு கோழை. அவர் வீரன் என்றால், அவன் வீரன் என்றால் பகத்சிங்குக்கு பேர் என்ன? அவர் வீரன் என்றால் என் பாட்டன் பூலித்தேவனுக்கு பேர் என்ன? அவர் வீரன் என்றால்
என் பாட்டன் தீரன் சின்னமலைக்கு பேர் என்ன? நீ என்ன வரலாறு வச்சிருக்க உனக்கு? நீ விவேகானந்தர், உன் ஆன்மீக புரட்சிங்கிற, ஆன்மீக மறுமலர்ச்சிங்கிற. எங்கள் பாட்டன்கள், எங்கள் இன முன்னோர், அவர்களை விட சமய புரட்சி செய்த ஒருவன் வைகுந்தர் வள்ளலாரை தாண்டி இந்த நிலத்தில் ஒருவனும் இல்லை. நீ ஒரு விவேகானந்தர், எத்தனை விவேகானந்தர் எனக்கு? நீ ஒரே ஒரு பெண் சான்சிராணி, அவள் பிறப்பதற்கு 85 ஆண்டுகளுக்கு முன்பே பிறந்து போராடி இறந்த வீர மரத்தி என் பாட்டி வேலு நாச்சியார், வீர பெரும்பாட்டி எனக்கு. நீ ஒற்றை 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 சிவாஜி, மராட்டிய மன்னனை வீர சிவாஜி என்று தூக்கி வருவாய், அது உனக்கு. எனக்கு எத்தனை வீர பெரும்பாட்டங்கள்! பூலித்தேவன், தீரன் சின்னமலை, அழகு முத்துக்கோன், சுந்தரலிங்கனார், வெள்ளையத்தேவன், எத்தனை பேர், எத்தனை பேர்! மாமன்னர்கள், மருதிருவர்கள், எங்கள் முன்னவர்கள் போல சற்று மிரத்தில் சளைக்காதவர்கள். யாராவது போராடி தூக்கல தொங்கியிருக்கானா? 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 வரலாறு உண்டா? எங்கள் பாட்டனை அழகு முத்துக்கோனை கைது பண்ணிட்டான். அவன் நின்றுகிட்டு இருக்காப்ல. எப்படி தந்திரமாக சூழ்ச்சி செய்து உன்னை வீழ்த்தினோம் பார்த்தாயா? டேய், நாங்கள் தோற்றாலும் வீரமிக்க மறவர் கூட்டமாக வரலாற்றில் வீழ்வோமடா. நீ வென்றாலும் துரோகி என்றுதான் பதிவு செய்யப்படுவாய். பீரங்கி குண்டுகள் துளைக்க முடியாத மண்கோட்டை சுவரை கட்டி ஆண்ட மகன் நம்முடைய பாட்டனார் பூலித்தேவன் அவர்கள். நீ ஒண்ணு சாதாரண எவனுக்கு நாம் குறைஞ்சவன்ல. தீரன் சின்னமலை மரணத்துக்கு அஞ்சாத மாவீரர்கள் நமது முன்னவர்கள். மரண கயிற்றை கொண்டு வருகிறான் வெள்ளைக்காரன், தூக்கு கயிறை பறித்து களத்திலே மாட்டிக்கொண்டு அவன் நெஞ்சிலே வைத்து போடா, நீ என் எதிரி, மரணத்தை கூட எனக்கு பரிசாக தந்தாய் என்று வரலாறு பதிவு செய்துவிடக் கூடாது என்று சொல்லி மாண்டவன் நம்முடைய பாட்டன் தீரன் சின்னமலை. மான மறவர்கள், மருதிருவர்கள் இருவர் கழுத்திலுமே தூக்கு, முழங்காலை கட்டி பிறங்கையை கட்டி முட்டிக்கால் போட வைத்து தூக்க கயிற்கு முன்பு நிறுத்தியிருந்தான் வெள்ளைக்காரன். பெரியவர் சிரித்தார். பெரிய மருது நம் பாட்டன், ஏன் சிரிக்கிறாய் என்றார். நாங்கள் உன்னை எதிர்த்து போரிட்டோம், தூக்கில் போடுகிறாய், இந்த 7 வயது சிறுவன் என்னடா செய்தான் என்று கேட்டார். இவனுக்கு எதுக்கடா தூக்கு கயிறு மாட்டி இருக்கிறாய் என்று. அச்சமடா அச்சம். மருதுபாண்டியர் வம்சத்திலே வந்தவன் 7 வயது சிறுவனை விட்டுவிட்டு சென்றாலும் எதிர்காலத்தில் நம்மளை கொன்று ஒழிப்பான் என்கிற அச்சம். அதனால் இந்த 7 வயது சிறுவனை தூக்கில் இடுகிறாய். எப்படிப்பட்ட ரத்தத்தில் பிறந்தவன்! கூனி குறுகி 1 சீட்டு 2 சீட்டு 3/4 சீட்டு, அரைப்படி அரிசி, வேட்டி, சேலை, 1000 ரூபாய் கையேந்தி நிக்கிறியடா, கையேந்தி நிக்கிறியடா மானங்கட்டவனை. உன் மூதாதை வேலை வைப்பதற்கு வெள்ளக்காய், வெள்ளரிக்காய், வெண்டைக்காய் வெட்ட அல்லடா. நம் இனத்திற்கு மொழிக்கு எதிராக எவந்தலை வந்தாலும் வெட்டி வீழ்த்த தாண்டா வேலேந்தி நிற்கிறான். வேல் வேல், வீரவேல், வெற்றிவேல் என்று முழக்கமிட்டால் உனக்கு வீரம் வரலைனா உன் பிறப்பு சந்தேகம் பண்ணுமடா. 76 குண்டம், 76 குண்டத்திலே இவர்கள் யாகம் வளர்த்து இந்த குடமுழுக்க, இந்த நன்னீராட்டை இவர்கள் சமஸ்கிருதத்திலே சொல்ல இருக்கிறார்கள். ஒரே ஒரு குண்டத்தில் தமிழில் சொல்லுங்கள் என்பதை ஏற்க மறுக்கிறார்கள். ஒருவேளை என் அரும் தமிழ் சொந்தங்களே, உங்கள் மகன் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தார், என் தமிழுக்கும் என் இறைக்கும் இந்த நிலை வருமா என்பதை எண்ணி பாருங்கள். என்ன நடக்கும்? தானா நடக்கும். தமிழிலே குடமுழுக்கு. அவர்கள் சொன்னது என்ன தெரியுமா? ஒரு குண்டத்தில் கூட தமிழில் சொல்ல முடியாது. இந்த துணிவு எப்படி வந்தது? திராவிட ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி இருக்கிறதுனால தானே. ஏனால் தமிழுக்கும் அவர்களுக்கும் ஒரு சம்பந்தம் இல்லை. ஏன் இந்த வழி அதிகாரத்தில் இருக்கவர்களுக்கு வரவில்லை? தமிழன் கோவப்படுவான், தமிழன் நமக்கு வாக்கு செலுத்த மாட்டான் என்கிற அச்சம் ஏன் வரவில்லை? ஏனென்றால் தமிழன் தமிழனாக இல்லை. தமிழன் யார்? சாதி. தமிழன் மதம். சாதி மத சகதிக்குள் வலுவாக சிக்குண்டான். மேலே எழுந்தால் சாராயம், திரை கவர்ச்சி. மேலே எழுந்தால் பணம், மழை. சத்தான் தமிழன். எந்திரிக்கவே முடியவில்லை. இந்த நிலையில் நின்று கொண்டிருக்கிறாய் நீ.
அவர்கள் பேச மாட்டார்கள், செய்ய மாட்டார்கள். அதுவும் 12:30 மணிக்கு தான் குடமுழுக்கு செய்வாங்களாம் கும்பாபிஷேகத்தை. 12:30 மணிக்கு. ஏன்? அப்போதான் அயோத்தியில் ராமருக்கு பிரதிஷ்டை பண்ண நேரமா 12:30 மணி. அதனால என்ன? அதனாலதான் அந்த நேரத்துக்கு பிரதிஷ்டை பண்ணதான் இந்தியா முன்னேறி இருக்கான். நம்புங்க, இந்தியா முன்னேறிடுச்சு. அப்ப இந்தியா முன்னேறினது போல தமிழ்நாடு முன்னேற வேண்டும் என்றால் அதே 12:30 மணிக்கு குடமுழுக்கு நடத்தணுமா? ஏன்னா அப்ப இந்தியா முன்னேறிச்சுன்னா தமிழ்நாடு முன்னேறி இருக்கணும்டா. அப்ப தமிழ்நாடு தனியா இருக்குது, தனி மந்திரம் வச்சிருக்காங்க. எப்படி இருக்கு? இதையெல்லாம் தீர்மானிப்பவர் யார்? அவர்களே. என்ன கொடுமடாது, என்ன கொடுமை. இது என்ன செய்யறது சீமான்? ஒரே வழிதான் இருக்கு, ஒரே வழிதான் நமக்கு இருக்கிறது. என் உடன் பிறந்தானே, ஒரே வழி. 7ஆம் தேதி நடக்கிற குடமுழுக்கில் தமிழில் குடமுழுக்கு செய்யல, மந்திரங்கள் ஓதப்படல. நிறைமொழி மாந்தர் மறைமொழி தானே மந்திரம் என்பங்கிறான். நாங்கள் நிறைமொழி மாந்தர்கள். என் மொழி முழுமையான மொழி. என் மொழி கணக்கில்லாத உயிர் சொற்கள், கலை சொற்கள், வேர் சொற்களை கொண்ட எல்லா மொழிகளும் என் மொழி சொற்கள் பரவி கிடக்கும். நீ பார்க்கலாம், மொழியில் ஆய்வறிஞர்கள் எல்லோரும் சொல்வார்கள். நம்முடைய நாட்டின் மதிப்புமிக்க முதன்மை அமைச்சர் ஐயா நரேந்திர மோடி உலகமெங்கும் சென்று உலகிலே முதல் மூத்த மொழி தமிழ் எங்களுடைய நாட்டில் இருப்பது எங்களுக்கு பெருமை என்று பேசி வருகிறார். நாம பேசுவதே அவர் பேசுகிறார். திருப்பி என்ன சொல்லுகிறார்? இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்து அறியலாம் என்று சொல்கிறார். ஆனால் அந்த மொழிக்கு கொடுத்த முதன்மைத்துவம் என்ன? இந்திய நாட்டின் நாடாளுமன்ற கட்டிடத்தை புதிதாக கட்டி எழுப்பினார்களே, அதன் வாசலிலே, அதன் சுவற்றிலே சமஸ்கிருதம், இந்தி, ஆங்கிலத்தில் கல்வெட்டு இருக்கிறதே, தமிழில் ஏன் கல்வெட்டு இல்லை என்று கேட்ட ஒரே மகன் உங்கள் உடன் பிறந்தான் சீமான் மட்டும்தான். 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கிற இந்த திராவிட மாடல் ஒருவர் கூட பதிவு செய்யவில்லையே. ஏன்? ஏனென்றால் தமிழுக்கும் அவர்களுக்கும் தொடர்பில்லை. அவர்களுக்கு தமிழ் தேவையே இல்லை. தமிழனை பிச்சைக்காரனை ஆக்கியாச்சு. தமிழன் ஏமாளி ஆகிவிட்டான். அவன் போதையிலும் கேளிக்கையிலும் நாட்டம் கொண்ட இனக்கூட்டமாக மாறிவிட்டான். பதறாகிவிட்டான். அவனுக்கு குடும்ப தலைவிக்கு 1000, படிக்க போற பெண்களுக்கு 1000, மாணவ செல்வங்க மாணவ தம்பிகளுக்கு 1000 கொடுத்தால் முடிந்தது. ரொம்ப கஷ்டமா இருக்கா? ஓட்டு போட மாட்டான்னு அது சர்வே எல்லாம் சொல்லுது, அந்த ஆய்வுலாம் சொல்லுதா? 1500 கொடு. இவன் கணக்கெடுக்கிறான்லடா. 40 விழுக்காடு திமுகவுக்கு வருதுன்னு வருது இல்ல? அப்புறம் என்ன மாயத்துக்கடா ஓட்டு காசு கொடுக்குறடா? டே அயோக்கிய பேல, அப்புறம் புடுங்கிறதுக்கடா காசு கொடுக்குறடா? ஏண்டா 40 விழுக்காடு வர்றேன்னு சொன்ன பிறகு நீ ஓட்டு காசு கொடுக்குற? அந்த சர்வே எடுத்தவனுக்கு காசு கொடுக்காம எடுத்துருப்பானாடா? அவன் கை காசு போட்டு சர்வே எடுக்க வேணா பண்ணையார் மகனாடா இல்ல ஜமீன் திவானாடா? பிச்சைக்கார பயிலுடா. அவனுக்கு இவ்வளவு வருது, இவனுக்கு அவ்வளவு வருது. எங்கிருந்துடா வருது? திமுக வரும். ஏன் வரணும்? ஏன்டா வரணும்? கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தா 10 லட்சம் கொடுக்குறான், அதனால வரணுமா? ஏன் நாட்டின் முதலமைச்சர் பேசுறாரடா? டே, நாட்டின் முதலமைச்சர் சட்டசபையிலே மாண்புமிக்க அவையிலே பேசுறாரப்பா. இந்த 3 ஆண்டுகளில் 1 லட்சம் போராட்டங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு, திராவிட மாடல் அரசு அனுமதி கொடுத்திருக்கிறது என்று பெருமையாக பேசுகிறார். என்னரும் பெற்றோர்களே, என் உடன் பிறந்தாள்களே, 1 லட்சம் போராட்டங்களுக்கு அனுமதி கொடுத்தது பெருமையா? 1 லட்சம் பிரச்சனைகளை, போராட வேண்டிய பிரச்சனைகளை எங்களுக்கு கையளித்தது, எங்களுக்குள் திணித்தது யார்? இதுல என்ன பெருமை இருக்குது? லட்சம் பிரச்சனை இருக்கு, இதுல மறுபடியும் வரணும். ஏன் 2 லட்சம் ஆக்குறதுக்கு? உண்மையிலே மூளை இருக்கா? சிந்திக்கிறியா? 3 நிதி ஆய்வு கூட்டத்துக்கு வர முடியாது. போட்டார் ஈடி, ஓடி வாரேன் மோடி, மோடி வாரேன் ஓடி. அங்க போய் சரியா தீந்தாருன்னு சேர்ந்தார். யார் பக்கத்துல? சந்திரபாபு நாயுடு. ஏன் இவருக்கு அவருக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் இப்படி நிக்கிறாப்ல மாலு.
அப்பா படிக்காத பள்ளிக்கூடத்து பிள்ளைய கூட்டி போகும்போது அப்பா பேசும்போது நம்ம இப்படியே நிற்போம். ஏதோ பண்ண தெரியாம பண்ணிட்டாங்க, ஒரு தடவை மன்னிச்சு விடுங்க ஐயா, நான் கூட வீட்டில் போய் கண்டிச்சு வைக்கிறேன் ஐயா, நீங்க கொஞ்சம் ஒரு வாட்டி சேர்த்துக்கிறீங்க ஐயா. ஐயா ஏதோ நீங்க கஷ்டப்படுறீங்க, பாவப்பட்ட ஆளா இருக்கு, ஏழை குடும்பமா இருக்கு, உங்க முகத்துக்காக ஒரு தடவை மன்னிச்சு விடுறேன் அப்படின்னு. ஐயா எப்படியாவது விடுதலை பண்ணுங்கய்யா, எப்படியாவது விடுவீங்கய்யா. எதை? நிதியவா? இல்லைங்க, உதய நிதியையா, இது ரிலீஸ் பண்ணுங்க, விடுவீங்கய்யா. அங்க போய் எங்க ஊர்ல மாட்டு தரகு பத்திரிக்கைடா, நான் சந்தைக்கு சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க அப்பா பெரியப்பாலாம் கூட்டி போவாங்க இளையாங்குடி சந்தைக்கு. எங்க அப்பா என்ன, எங்க பெரியப்பா என்ன பண்றாங்கன்னு தெரியாது, கையை உள்ள போட்டு துண்டை மூடிடுவாங்க. என்னன்னா அப்புறமா சொன்னார், இந்த விரலை தொட்டா 500 ரூபா, இந்த தொட்டா இந்த லேசா இந்த பிடிச்சா 1000 ரூபா, விலை வெளியாளுக்கு தெரிஞ்சிடப்படாத உள்ளே கையப்ப செஞ்சுக்கிட்டு அப்படி மோடி அவர். நான் சொல்றேன்னு கைது அடிச்சிருக்கிறா இருக்கா இல்லையா? அப்ப அவன் போய் பேசுறான், அதுக்கு ஒரு வழக்க போட்டான் போடுவேன் யாரு? இருக்கா இல்லையா? அங்க அப்படியே வந்துட்டு வெளியில வந்து நிதி தரவில்லை, வாத்தியாருக்கு அப்படி சம்பளம் கொடுக்கிறது, ஒரு நலத்திட்டம் நிறைவேற்ற முடியவில்லை, அவர்கள் வந்து விடுவார்கள். யோ அவன் எங்க வந்தா? நீ தான் போயிட்டு வரப்ப அவன் எங்க வந்தா? சும்மா ஓடி போய் நமக்கு ஒரு கட்டமைக்கிறான் பாரா, ஒரு கோஷ்டி